இரவு நேரங்களில் அதிக நேரம் கல்முழிப்பவரா? அல்லது இரவு வேலை செய்பவரா? அவர்களுக்கு உண்டான ஒரு சில வகையான டிப்ஸ் தான் நம்ம சொல்றோம். அந்த இரவு நேரங்களில் கண் விழிப்பதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அந்த பாதிப்புகளிலிருந்து நாம எவ்வாறு தப்பித்துக் கொள்வது? எவ்வாறு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது? என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் நீங்க நம்ம பேச இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஃபீல்டு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், மனிதனுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டு தான் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் நம்ம ஒரு பஸ்ஸு டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணோம்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த புக்கிங் சென்டர்ல போய் நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி குடுத்து, அதுக்கப்புறம் அத டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணணும். அதே மாரி தான் ட்ரெயின் டிக்கெட் அதே மாரி தான். ஃப்ளைட் டிக்கெட் இது எதுவாக இருந்தாலும் நேரடியாக போய் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஐடி ஃபீல்டு டெவலப் ஆனதுக்கு அப்புறம், இப்ப எதுவுமே உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது. அது அந்த ஆன்லைன் மூலமாக நாம செய்கிறோம். அப்ப இது ஒரு புறம் இப்படி நமக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாலும், இன்னொரு புறம் அது ஒரு உடலுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது எப்படி என்பது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன்லைன்ல ஃபுட்டு சாப்பிடுறது, அதே மாரி வெளிநாடுகள்ல வந்து எளிதாக பேசுவது, இது மாரி Zoom மீட்டிங் போடுவது, இது மாரி பல்வேறு வகையான விஷயங்கள் இந்த ஆன்லைன் உடைய டெவலப்மெண்டால் அதிகமாக இப்ப அந்த விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயம் மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், அதுவே அவர்களுக்கு அதை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது, அது அவர்களுக்கு ஒரு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது மாறுகின்றது. அது எப்படி என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் இரவு ஷிஃப்ட் போறவங்க அதிகமான பேர் இருக்கிறார்கள். ஏன்னா முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஆனா ஒரு சில பேர் தான் போவாங்க. புரியுதுங்களா? ஒரு ரொம்ப கம்மியான அன்பர்கள் தான் அந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அது வேலைக்கு செல்லும் பொழுது நம்ம சில வகையான விஷயங்களை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அ நைட்டு அதாவது 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறீங்க. என்ன காலையிலயா அப்படின்னு கேட்டா, இல்லங்க நைட்ல நைட் 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே வேலைக்கு கிளம்பிருவேன். நைட் ஷிஃப்ட் காலையில 5 மணி வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது குறிப்பாக ஐடி ஃபீல்டு மட்டுமல்ல, இப்ப நெறைய ஃபீல்டுகளிலும் இந்த மாரி விஷயம் வந்திருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, நைட்ல நம்ம பிரியாணி சாப்பிடுகின்ற ஒரு தன்மையெல்லாம் இப்ப இருக்குது. அப்ப பிரியாணி நைட்ல ஒரு 3 மணிக்கு டெலிவரி பண்றாங்க, இல்ல பிரியாணி குடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப நைட்ல அந்த கடை இருக்குது அல்லது அங்க இருக்கிற அந்த நண்பர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிதானே அர்த்தம். அப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இரவு வேலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இந்த இரவு வேலை செய்பவர்கள் அவர் தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு, உடலை வருத்திக் கொண்டு, உடல் ரொம்ப டயர்ட் ஆகின்ற அந்த தன்மையெல்லாம் எடுத்து ஏற்படுத்திக் கொண்டு, அவர்கள் அந்த வேலை செய்யும் பொழுது, அந்த உடலில் இருக்கின்ற சில வகையான மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதாவது உடலில் இருக்கின்ற அந்த வேலைகளை செய்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த உடல் உள்ளுறுப்புகளாகட்டும், அல்லது மற்ற விஷயங்களாகட்டும், அதனுடைய மாற்றங்கள் அ பல விஷயங்களில் ஏற்பட்டு, அது உடலை வெகுவாக பாதிக்கிறது. அது என்னென்ன என்பதை ஒண்ணு ஒன்றாக பார்ப்போம். இப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் நம்ம தூங்கிக் கொண்டு பகல் நேரங்களில் விழித்திருக்க வேண்டும். இதுதான் வந்து உலகத்தினுடைய நியதி. இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்பதான் உடம்பு ஒழுங்காக இயங்கி, அந்த உடல், உயிர், அந்த மனசு இது எல்லாமே ஒழுங்காக இயங்க வைக்கின்ற ஒரு தன்மையை அந்த உடலானது ஏற்படுத்தும். அப்ப இரவு தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இரவு தூக்கத்தை நம்ம கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது இரவு வேலை செல்பவர்களுக்கு இந்த இரவு தூக்கம் என்பது இல்லாது போய்விட்டது. அப்ப உடலில் பார்த்தீங்கன்னா, இந்த பயாலாஜிக்கல் கிளாக் என்று ஒன்று இருக்கின்றது. அது சர்க்கேடியன் ரிதம் என்று நாம சொல்லுவோம். அந்த இரவு பகல் ஒழுங்காக இத வந்து கண்ட்ரோல் பண்றது அந்த மூளைக்கு அடியில் இருக்கின்ற ஹைப்போதாலமஸ் என்கின்ற ஒரு பகுதியில் தான் இத வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது அந்த இரவு பகல் ஒழுங்காக நடப்பதற்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக் எல்லாம் துணை புரிகிறது. அப்ப இது மாறி மாறி நடக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு அது பாதிப்படைகிறது. அந்த சர்க்கேடியன் ரிதம் என்கிறது. இத சர்க்கேடியன் டிஸ்டர்ப்ஷன் என்று நாம் அதை சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இரவு தூங்க வேண்டும், பகல் முழிக்க வேண்டும். இதுதான் நியதி. அது மாறும் பொழுது இதுவும் மாறுகிறது. அப்ப அந்த டிஸ்டர்ப்ஷன் ஏற்படும் பொழுது உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் உடலில் ஏற்படுகிறது. அதில் முதல் வகையான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் மற்றும் அந்த
மெட்டபாலிசத்துல வந்து ஒரு மாறுபாடு ஏற்படுகிறது. அப்ப அந்த ஹார்மோன் தான் உடலுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஹார்மோனிலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது, உடல் பல்வேறு உபாதைகளை எ சந்திக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த ஹார்மோன்ல என்னென்ன ஹார்மோன்லாம் அந்த பிரச்சனைக்கு உள்ளதாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரவு விழிப்பதனால் அந்த ஹார்மோன்ல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மெலட்டோனின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹார்மோனினுடைய சுரப்பில் மாறுபாடு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கார்டிசால் என்கின்ற ஹார்மோனிலும் அந்த சுரப்பு விகிதம் மாறுபடுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த பசியை தூண்டக்கூடிய கெர்லின் என்று சொல்லப்படுகின்ற ஹார்மோனுடைய சுரப்பு மாறுபாடு அடைகிறது. அதே மாதிரி பசியை சாப்பிடும் பொழுது சாப்பாடு போதும் என்று அந்த நிறுத்துகின்ற லெப்டின் என்ற ஹார்மோனுடைய சுரப்பும் மாறுபாடு அடைகிறது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் டிஎஸ்ஹெச் என்று சொல்லப்படுகின்ற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய தன்மையும் அந்த சுரப்பு தன்மையும் மாறுபாடு அடைகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோத் ஹார்மோனுடைய அந்த சுரப்பு தன்மையும் கொஞ்சம் மாறுபாடு அடைகிறது. வளர்ச்சி ஹார்மோன் நம்ம சொல்லுவோம். அந்த தன்மை அந்த ஹார்மோன் தன்மை சுரப்பு தன்மையிலும் மாறுபாடு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இனப்பெருக்க உறுப்புகளில் உருவாகின்ற அந்த ஹார்மோன்களில் அதனுடைய சுரப்பு விகிதமும் மாறுபாடு அடைகிறது. அதில் என்னென்ன ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான், லூட்டினேசிங் ஹார்மோன், புரோஜெஸ்டான், ஈஸ்ட்ரோஜன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதெல்லாம் இப்படி ஏற்படும் பொழுது அப்ப அந்த இனப்பெருக்க உறுப்புகளும் பாதிப்படைகிறது அப்படிதான் நாம கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹார்மோனுடைய சுரப்பு விகிதம் மாறுபாடு அடையும் பொழுது அந்த ஹார்மோன்களால் உடலுக்கு நன்மை பயக்கின்ற பல்வேறு வகையான விஷயங்கள் அந்த உடலுக்கு கிடைக்காமல் போகிறது. புரியுதுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நோய் நிலைமைகளுக்கு செல்லுகின்ற ஒரு அபாய கட்டத்தை உடலானது நெருங்குகிறது. அப்ப நீங்க இரவு நேரம் விழித்திருக்கும் பொழுது நம்ம என்னென்ன மாறுபாடுகளை நாம் சந்திக்க நேருகிறது என்று நாம் சொல்லும் பொழுது அந்த ஹார்மோன் மாறுபாடு நோய் நிலைமைகளை கொண்டு போய் விடுகிறது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசத்தில் சில வகையான மாறுபாடுகள் ஏற்படுகிறது. மெட்டபாலிசம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம் இரண்டிலும் மாறுபாடு இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துல அந்த சேஞ்சஸ் நடக்கும் பொழுது இயல்பாக நடக்கின்ற அந்த விஷயம் இல்லாமல் மாறுபாடு அடைக்கின்ற அந்த விஷயம் நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இன்சுலின் பிரச்சனை சுரப்பு பிரச்சனையிலும் சுரப்பு விகிதத்திலும் அங்கு மாறுபாடு ஏற்படுகிறது. அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சுகர் கண்ட்ரோல் உங்களுக்கு அங்கு இல்லாமல் போகிறது. இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக அந்த ஃபேட் மெட்டபாலிசத்திலும் அந்த மாறுபாடு ஏற்பட்டு அப்ப அங்க உங்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த மாதிரியான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹெச்ஏ கொலஸ்ட்ராலுடைய தன்மையும் அதனுடைய உயர்கின்ற விகிதமும் அதிகரிக்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹார்ட் டிசீஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மெட்டபாலிசத்தினுடைய மாறுபாடு காரணமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த விகிதங்கள் எல்லாம் நம்ம குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இரவு கண் விழிக்காமல் இருக்க வேண்டும், தூங்க வேண்டும். அப்ப பகலில் தான் முழிக்க வேண்டும். இந்த நியதியை நம்ம கடைபிடிக்க வேண்டும். சரிங்க சார், இது என்னால பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்படி பண்றதுனால வந்து ஏன்னா நிறைய நாள் வந்து நான் நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனி அப்படி அந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்கு சில வகையான வழிகள் இருக்குன்னா அதில் தான் நம்ம டிப்ஸா நம்ம சொல்றோம். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரியான இரவு நேரம் விழிக்கும் பொழுது இப்ப இத்தனை பிரச்சனைகள் வருகிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஹார்மோன் அண்டு மெட்டபாலிசத்துல சேஞ்சஸ் வருதுன்னு சொல்றீங்களா? அடுத்தபடியா இந்த சேஞ்சஸ் நடக்கும் பொழுது உடலில் என்னென்ன நோய்கள் வருகிறது, அதாவது ஷார்ட் டேர்ம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி லாங் டேர்ம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நம்ம அதை சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம்ஸ்னா குறுகிய காலத்தில் உடனடியாக என்ன மாறு சைடு எஃபெக்ட் அதனால தூக்கங்கிறதுனால வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்னஸ், அதாவது தூக்கமின்மை முதல்ல வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும். அடுத்தது ரொம்ப சோர்வு தான் நம்ம சொல்லியாச்சு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது அந்த மென்சுரல் சைக்கிள் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதே மாதிரி எர்லி பீபர்ட்டி வருகின்ற ஒரு தன்மை எல்லாம் இந்த இரவு தூக்க கெடுவதனால் வருகிறது. இப்படியான பல பிரச்சனைகள் உடனடியாக வரும். புரியுதுங்களா? அப்ப பசியின்மை ஏற்படும். பசி இன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் உடனடியாக ஏற்படும். அதாவது லாங் டேர்ம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வருகின்ற தன்மை. இந்த இரவு தூக்கத்தை அடிக்கடி கெடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அவருக்கு என்ன பிரச்சனைகள் கொஞ்சம் லாங் டைம்ல வரும் அப்படின்னா
ஹார்ட் டிசீஸ் அவருக்கு வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி பிபி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சிவியர் ஹெட்டேக் வரக்குண்டான வாய்ப்புகள். அப்புறம் அந்த டைஜஸ்டிவ் பிரச்சனை, செரியாமை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. இப்படியான பல்வேறு வகையான நோய்கள் இந்த இரவு தூக்கத்தை கெடுப்பதனால் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக, அதுவும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமாக அதிக அளவில் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நம்ம அனுசரித்து அந்த இரவு தூக்கத்தை கெடுக்காதவுடன் நமது பணியினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். சரி சார், இந்த மாதிரி நம்ம செய்யறோம். இரவு டியூட்டி தான் அதிகமா, நைட் டியூட்டி தான் அதிகமா போடுறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன்னா கண்டிப்பா நைட் டியூட்டி செஞ்சுதான் ஆகணும். அதுல ஒரு மாறுபாடும் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம அந்த இரவு தூக்கத்தை நீங்கள் கெடுத்துக் கொண்டாலும் நம்ம என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த இரவு தூக்கத்தை கெடுப்பதனால் ஏற்படுகின்ற அந்த பின் விளைவுகளை எப்படி நம்ம சமாளிக்கின்றோம், எப்படி அதை நம்ம தன்வயப்படுத்திக் கொண்டு கொள்கிறோம் என்பது போன்ற விஷயங்களை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா, இப்ப நைட் ஷிஃப்ட்டுக்கு போறீங்க. அப்ப நைட்டு இரவு முழுவதும் தூங்குறீங்க. நைட் 9 மணிக்கு போயிட்டு காலையில 5 மணிக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன். வந்த உடனே நீங்க நல்லா பல் விளக்கிட்டு, நல்லா துலக்கிட்டு, காலையில ஒரு 6 மணிக்கு நீங்க டிஃபன் சாப்பிட வேண்டியது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு நீங்க 7 மணிக்கெல்லாம் நீங்க படுக்கைக்கு போயிடணும். குறைந்தது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா டீப் ஸ்லீப் ஆனது தூங்க வேண்டும். அந்த நீங்க இருக்கின்ற அறையானது நல்ல காற்றோட்ட மிகுதியாகவும் அல்லது இருட்டறையாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக. ஏனென்று சொன்னால் நம்ம இந்த இருட்டில் தான் தூக்கம் நன்றாக வரும். அதனாலதான் அந்த சர்க்கரியன் கிளாக், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த கிளாக் வந்து அப்பதான் ஒழுங்கா வேலை செய்யும். ஏன்னா அந்த இருட்டறையில் இருக்கும் பொழுதுதான் அது நன்றாக தூக்கம் வருகின்ற ஒரு தன்மையை அது ஏற்படுத்தும். அப்ப இருட்டறையை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப நம்ம படுத்துக்கொண்டு உறங்கும் பொழுது கூடுமான வரையில் நம்ம எந்த ஒரு மொபைல் பார்க்கிறதோ அல்லது டிவிக்கள் பார்க்கிறதோ அல்லது ஏதாவது பாட்டு கேட்பதோ இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் நாம் இருக்கும் அறைகளில் கூட அந்த மொபைலை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் திடீரென்று யாராவது போன் செய்வார்கள் அல்லது வேற கம்பெனிகளிலிருந்து போன் செய்வார்கள் அல்லது மெசேஜ் வரும். இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்ப உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கண்களுக்கு ஏதாவது மாஸ்க் போட்டு நாம தூங்கலாம். அதே மாதிரி காதுகளுக்கும் அது சத்தம் கேட்காத அளவுக்கு. ஏன்னா பகல் நேரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரங்கள் கொஞ்சம் ரொம்ப அமைதியா இருக்கும். பகல் நேரங்களில் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற சத்தங்கள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த சத்தங்கள் கேட்கும் பொழுது இயல்பாகவே அந்த டிஸ்டர்பன்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதுக்காக காதுகளில் நம்ம அந்த சத்தம் கேட்காத அளவுக்கு ஏதாவது பஞ்சுகளோ ஏதோ வேற ஏதாவது வச்சு நம்ம தூங்கும் பொழுது ஒரு நிம்மதியான தூக்கத்தை அந்த பகல் பொழுது கொடுக்கும். அப்ப கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏனென்று சொன்னால் இந்த உடம்பை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது அப்ப அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒழுங்காக நடைபெற ஆரம்பிக்கும். ஒரு நாள் 2 நாள் தூங்கிட்டு பகல்ல தூங்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் டியூட்டி பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா பகல் நேரங்களில் வந்து வீட்டு வேலைகளையோ அல்லது வேற ஏதாவது கரண்ட் பில்லு கட்டுறது, அங்க போறது, வெளியே போறது அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மதியானம் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. புரியுதுங்களா? காலையில பூரா இதுவே வேலைய அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர்த்த நானே பார்த்திருக்கிறேன். அதனால அது அந்த மாதிரி இல்லாமல் நைட்லயும் போய் வேலை பார்த்து, பகல்லையும் வேலை பார்த்து ஒரு 2 மணி நேரம் தூக்கம் அந்த உடம்புக்கு பத்தாது. புரியுதுங்களா? அப்ப ஏன் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இரவு அந்த தூக்கத்தின் பொழுதுதான், அந்த இரவு நேரத்தின் பொழுதுதான் அந்த உடல் பல வேலைகளை செய்கின்ற ஒரு வாய்ப்பை அந்த உடலானது ஏற்படுத்திக் கொள்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மூளை பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகளை வெளியேற்றுகின்ற தன்மை அந்த இரவு நேரத்தில் தான். அதே மாதிரி உடல் தன்னுக்கு உள்ளே ஏற்படுகின்ற பல்வேறு வகையான இன்ஜுரிஸ், அதாவது காயங்களை அந்த இரவு நேரங்களில் தான் சரி செய்து கொள்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி போக்குவதற்குண்டான வாய்ப்பு இந்த தூக்கத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. உடல் தன் உடைய உடைய உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த இரவு நேரங்களில் தான். இது மாதிரியான பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் நமது உடலில் அந்த தூக்கத்தினால் அந்த இரவு வேலைகளில் கிடைக்கிறது. அப்ப அந்த இரவு வேலையை போன்ற ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் அந்த உடலை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது இரவு வேலையை போன்ற ஒரு தூக்கத்தை நம்ம தூங்க வேண்டும். அதுபோல அந்த அறையை இருட்டறையாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது அந்த கிளாக் ஆனது உங்களுக்கு சரியான முறையில் அந்த இரவு வேலைகள் போல உங்களுக்கு நிகழ்ந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒழுங்காக உடம்பில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த மாதிரி உறங்க வேண்டும். உறங்கிட்டு காலையில 7 மணிக்கு படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 8 மணி நேரம். புரியுதுங்களா? 3 மணிக்கு நம்ம எந்திரிக்கலாம். ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சுட்டு நம்ம உடனடியாக குளித்து விட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்த பின்பு ஒரு சிம்பிள் எக்ஸர்சைஸ் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா ஜீரணமானதுக்கு அப்புறம் ஒரு சரியான ஒரு எக்ஸசைஸ் நாம் செய்யலாம். வாக்கிங் போலாம், ஜாக்கிங் போலாம், சைக்கிளிங், ஸ்விம்மிங் புரியுதுங்களா? இது மாதிரியான வெயிட் லிஃப்டிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். வெயிட் லிஃப்டிங் போய் நீங்க ஜிம்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வீட்லயே அந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம செய்யலாம். அப்ப இந்த எக்ஸர்சைஸ் செய்வது உங்களுக்கு என்ன ஒரு பலனை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக இதுல ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. அதாவது இரவு வேலை செய்பவர்கள் இது மாதிரியான ஒரு எக்ஸர்சைஸ் செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த பிசிக்கலுக்கும் அந்த மென்டல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது. ஏன்னா மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படாத வண்ணம் அந்த எக்ஸர்சைஸ் ஆனது அவர்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கிறது என்று அந்த ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம கண்டிப்பாக ஒரு 30லிருந்து 45 நிமிடங்கள் இந்த மாதிரியான எக்ஸர்சைஸை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த இரவு தூக்கத்தினால் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை அது சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த எக்ஸசைஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் செய்துட்டு அடுத்து நம்ம ஒரு 9 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு உடனடியாக நம்ம வேலைக்கு கிளம்பிடலாம். இதே மாதிரி தான் ரொட்டீனா நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு நாள் இதை ஃபாலோ செய்துட்டு ஒரு நாள் ஃபாலோ செய்வாங்க, 2 நாள் விட்டுருவாங்க, அடுத்த நாள் ஃபாலோ இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய உடலானது அந்த தூக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது. நீங்க தொடர்ச்சியா நீ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொட்டீனா செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கிளாக் அது உங்களுக்கு அது அந்த தூக்கத்தை அந்த தன்மையை உடலுக்கு ஒரு பலத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு விஷயமாக அது மாற்றும். இல்லை என்று சொன்னால் அது சரியான தூக்கத்தை அது கொடுக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் தான் போகும். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே அந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்தை நம்ம கொடுத்துறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப வேலைக்கு போறோம். அந்த மாதிரி செய்யறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிதமான வேலைக்கு போகும்பொழுது ரொம்ப ஹெவியா சாப்பிடாம, ரொம்ப லைட்டா சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க முடியும். ஏன்னா, இரவு நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா, அது சரியாமை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கிவிடும். அதனால நம்ம லைட் வெயிட்டா சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா, அது உங்களுக்கு இரவு நேரத்தில் அது உங்களுக்கு பலத்தையும் கொடுக்கும். ஒரு புத்துணர்வு கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி டிப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். பொதுவாகவே உடல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழக்கப்படுத்தி கொண்டு விட்டால் அது நாம் சொல்வதை கேட்கும். நீங்கள் பழக்கப்படுத்தாமல் ஏனோ தானோன்ட்டு ஆசிலேஷன் மைண்ட் மாதிரி இப்படி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி செய்யுது, நாளைக்கு இன்னொரு மாதிரி செய்யுது. இப்படி மாற்றி மாற்றி செய்யும் பொழுது அந்த உடல் உங்களுக்கு பழக்கப்படாது. அதனால நீங்க ஒரே மாதிரியாக செய்யும் பொழுது அந்த உடலானது பழக்கப்படும். அப்ப பகல் நேரங்களிலே உங்களுக்கு இரவு நேரங்கள் போல் தூக்கம் வரும். அப்ப இரவு நேரங்களில் நடக்கின்ற அத்தனை ஃபங்ஷனும் உங்களுக்கு உடலில் நடக்கும். அப்ப உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் ஏற்படும். நீங்கள் 2 நாள் செய்துவிட்டு 2 நாள் செய்யாம அப்படி மாறி மாறி பண்ணீங்கன்னா அது பிரயோஜனப்படாது. அப்போ ரொட்டீனா நீங்க பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் போகும்போதெல்லாம் இது ரொட்டீனா நீங்க செய்யும் பொழுது அந்த பழக்கத்தை அந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகும். இதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி கூட இருக்கும். இவன் எவ்வளவு லட்சம் தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உடம்பு. ஏன்னா உடம்பு ஒரு குறிப்பிட்ட கால முறையிலும் எவ்வளவுதான் நீங்க சரியில்லாத விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அது உடம்பு ஏற்றுக்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது அந்த உடலானது பலகீனப்பட்டு உங்களுக்கு நோய் நிலைமைகளை கொண்டு போய் விட்டுரும். அதற்கு நாம ஆள்படாமல் அந்த உடலை அவருக்கு உட்படுத்த விடாமல் நம்ம சீக்கிரமே நம்ம அந்த இரவு தூக்கத்துக்கு பதிலாக பகல் தூக்கத்துக்கு உண்டான விஷயத்தை அந்த உடலுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உடல் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த உடல் உங்களுக்கு ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இதை நீங்கள் ஃபாலோ செய்துட்டு ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நமக்கு நிகழ்ச்சி ஒரு காலம் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசி நான் பேசுவேன். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க?
சென்னை தாம்பரமா? சொல்லுங்க. அப்டிங்களா? ஆ. சரி. ம். சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. சரி. ஆ. அதான், அதான். சரிங்க. அப்படியா? சரி. ஆஹா. ஆ. பக்கவாதங்களா? சரி. நான் சில உணவு பொருள்லாம் சொல்றேன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இத பார்த்தீங்கன்னா, பக்கவாதத்துக்கு மெயினா நீங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் இதெல்லாம் WhatsApp எனக்கு பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது உடனடியா நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா, அது வந்து சரி பண்ணிடலாம். எந்த மாற்று கருத்து இல்ல. வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 1 வருஷமா? ஆ. சரி. யாருக்கு? அம்மாவுக்கா? சரிங்க. இப்ப நல்லா நடக்குறாங்களா? ஆ. கால் எழுத்துக்கு தான் நடக்குறாங்க. ஒரு கையும், காலும். ரைட் சைடுங்களா? சரி. ஆ. ஆஹ. அப்படியா? அந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதி ரொம்ப சூம்பி போய் போன மாரி இருக்குங்களா? அப்படியா? சரி, சரி. ஆ, ஆ. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. அதான், அதான், அதான். சரி. அப்படியா? ஆ. சரிங்க. ஆ. கண்டிப்பா. ஆ. சரி. அதான், அதான். சரிங்க. சரி நான் சில உணவு பொருள் என்னென்ன உணவு பொருள் இதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேங்க. அத நோட் பண்ணிக்கங்க. அதே மாரி அ இந்த ரிப்போர்ட்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். உணவுப் பொருள்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு இது வந்து சுத்தமா சாப்பிடாதீங்க. அதே மாரி குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணீயா பயன்படுத்துங்க. புளிப்பான உணவுகள், ரெடிமேட் உணவுகள், பேக்கில் செய்யப்பட்ட அந்த உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரீஃபைன்டு ஃபுட்டு, பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அசைவ உணவு சுத்தமா சாப்பிடக்கூடாது. ஆமா ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா, வெள்ளாட்டு கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட குடுங்க. வேற எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? அப்புறம் அ ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க. ம். அதான், அதான், அதான். ஆ. சரி. ஆ. ம். அதான், அதான், அதான். சரி. ஆ. அப்படியா? ஆ. சரிங்க. சரி. இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது இது பண்ணிக்கலாம். நீங்க அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க. ஆமா. இந்த உணவு பொருள் மட்டும் இப்ப சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பிடுங்க. நான் பார்த்து சொல்றேன். என்னங்க, ஒரு டைம் நேர்ல வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. ஆ, ஆ, ஆ. சரி. ஆஹ. அதான், அதான், அதான். ஆ. கண்டிப்பா. ஆ. சரிங்க. ம். ம். அதான், அதான். ஆ. ம். அதான், அதான். ம். சரிங்க. சரி. சரி. ஓகேங்க, ஓகே. இதே ஏதாவது சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, ஓகேங்க. வணக்கம். அடுத்தபடியாக ஒரு கால் இருக்காரு. அவர்ட்ட பேசிட்டு நாம் பேசுவோம். ஹலோ. ஆ. வணக்கம் சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ஆ. அப்படியா? சரி. ஆ. சரிங்க. ஆஸ்துமா. சரிங்க. ஆ. எப்படிங்க? அப்படியா? சரிங்க, சரி. ஆ. ம். ஆ. சரிங்க. ஆஹா.
அதான், அதான். ஆ. ஆஸ்துமா மாரி இருக்குதுங்களா? சரி உங்களுக்கு என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. நான் நான் சொல்றேன். ஆமா. ஆ. அதான், அதான். நீங்களாவே ஆஸ்துமான்னு சொல்றீங்க. சரி உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லுங்க. அப்புறம் நாம அத முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, ஆமா. ஓ! மூக்கடைப்பு இருக்குது, அடுக்கு தும்மல், மூக்குல தண்ணி தண்ணியா வருது, கண்ணுல எரிச்சலா இருக்குது. முகம் வீக்கமா இருக்குங்களா? முகம் வீக்கமா இருக்கு. சரிங்க. இது வந்து சை அ சை அ ஆமா. அப்படியா? சரிங்க. ஆ, ஆ. டஸ்ட் அலர்ஜி இருக்குதுங்களா? சரிங்க. சரி. அதான், அதான். சரி. இது வந்துங்க, இது நீங்க சொல்ற சிம்ப்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சைனசைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆமா. ஆமா. அதுக்கு நான் சில மருந்துகள சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. ஆமா. சில உணவு பொருள் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்களா, குளிர்பானங்கள், இனிப்புகள், நெய் சேர்ந்த உணவுகள், எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெயில் வறுத்த உணவுகள், எண்ணெயில் வதக்கிய பொருட்கள், இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதே மாரி அ ஆமா. குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடு தண்ணீயா பயன்படுத்துங்க. அசைவ உணவுகள்ல பிராய்லர் சிக்கன தவிர, இது எல்லா நான் வெஜிடேரியனும் சாப்பிடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ எடுத்துக்கிறது அதிகமா என்னன்னா, காய்கறிகள், கீரைகள் இதுங்களுக்கு நெறைய அதிகமா எடுத்துங்க. அதே மாரி பயிறு வகைகள், தானிய வகைகள கொஞ்சம் சுண்டல் மாரி செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த பவர குடுக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகமா குடுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை படிப்படியா குறையும். உணவுகள்லயே இது வந்து சரியாயிடும். சரிங்களா? ஆமா. மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, தாலி தாலி சாதி சூரணம், முத்துச்சிப்பி பசுமை 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு காலை ஒரு வேளை, இரவு வேளை ஒரு வேளை 1 ஸ்பூனு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. அதே மாரி திரிபலா மாத்திரை, காலை ஒரு மாத்திரை, இரவு வேளை ஒரு மாத்திரை. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம், ம், ம். அதான், அதான், அதான். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, சரிங்க. சரி. ம். அதான், அதான். ம், ம். திப்பிலி சூரணம். அது ஒரு ஸ்பூனு காலை ஒரு ஸ்பூனு, இரவில ஒரு ஸ்பூனு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் தலையில இந்த முகத்துல தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ பீனிச லேபம் அப்படின்னு ஒரு லேபம் இருக்கு. இது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. காலையில எழுந்திரிச்சு இரவு நேரம் குளிச்சுருங்க. அந்த முக வீக்கம் இது எல்லாமே போயிரும். அந்த தும்மல் எதுவுமே வராது. இது மாரி செஞ்சுப்பாங்க. இடையில ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொளியை நீங்கள் உடனடியாக பெற வேண்டும் என்றால், எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அப்பொழுது உடனடியாக உங்களுடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும் எங்களுடைய வீடியோ வந்து சேரும். இது போன்ற வீடியோக்களை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து அதிக ஆரோக்கியத்துடனும், அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.